இதுதான் எனக்கு புது வண்டி. பாஸ்டராம பார்த்து தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் அந்த ஆட்டோ புது வண்டி வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். எப்படின்னா, பாஸ்டராம நான் ஆட்டோவில் வரும்போது கொஞ்சம் பழக்கம். ஏப்பா சொந்த வண்டியா வாடகை வண்டியான்னு கேட்டால் நான் வாடகை வண்டி தான் அப்படின்னேன். அப்படியாப்பா, சரி புது வண்டி ஒன்று வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. என் கையில் வருமானம் இல்லை, என் கையில் காசு இல்லை, ரொம்ப சிரமத்தில் இருந்தேன். எனக்கு 3 பிள்ளைங்க. ரொம்ப அவங்க கேட்குறது கூட நான் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்பிக்கையாக ஒரு சீட்டை போட்டிருந்தேன். அந்த சீட்டு எடுத்துட்டுனா நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் நான் கண்டிப்பாக நான் ஆட்டோ வாங்கிடுவேன். அதை தான் நான் நம்பினுக்கிறேன். நான் இன்னும் 2 நாளில் சீட்டு அது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிப்பா, நீ கண்டிப்பாக நீ சீட் எடுக்குவேன், நான் கடவுள் கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி ரொம்ப நன்றி பாஸ்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு நன்றி சொன்னேன். அன்றைக்கி அவங்க ஜெபம் பண்ணி எனக்கும் சொல்லி அனுப்பிச்சாங்க. நானும் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன், நீ கண்டிப்பாக சீட் எடுக்குவேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீ பார்க்கும்போது புது ஆட்டோவோட கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு போனேன், என்னடா அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழித்து போனால் சீட்டு உனக்கு எடுக்கலை, வேற ஆள் எடுத்துன்னு போயிட்டாங்கன்ட்டான் சீட்டுக்காரு ஏஜென்ட்டு. அப்படியே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தேன், என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. பாஸ்டர் கூட நான் இப்படியெல்லாம் சொன்னாங்களே, ஜெபம் பண்ணுறேன்னாங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், இல்லாத போச்சுன்னு. என்னான்னு தெரியல, அது எப்படி அந்த சக்தியை கடவுளை எப்படி அந்த உடனே என் கை காசு வந்தவொடனே பாஸ்டராக தான் நான் நினச்சிக்கினேன். அவங்க தான் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சீட்டு போனா கூட உடனே எனக்கு கையில் எடுத்துன்னு வந்து காசு 1 லட்ச ரூபாய் அப்படியே எடுத்துன்னு வந்து கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. உடனே பாஸ்டர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் அம்மா இது மாதிரி நான் சீட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஏமாற்றிட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஆசை 2 நாள் கழித்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியே அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு இருக்கிற நகையெல்லாம் கொஞ்சம் வச்சு ஆட்டோ புது ஆட்டோ இதுதான் சொந்த ஆட்டோவை நான் 3 லட்சத்துக்கு கொடுத்து நான் ஆட்டோ வாங்கிட்டேன். ஆமீன். ஆமீன்.